அத்தியாயம் 121. அதுதான் உண்மை. என மொத்த வில்லத்தனத்துடன் பேசியவரை கொல்லும் வெறியே வந்தது அவனுக்கு. அவர் வார்த்தையில் சற்றும் இரக்கம் என்பதே இல்லை. சொந்த பேத்தியை, அதுவும் நிறைமாத கர்ப்பிணியாக இருப்பவளை ஆள் வைத்து கொல்ல முயற்சி செய்ததை பெருமையாக பீத்திக் கொள்கிறார். ஏய், ச்சே, என்ன மனுஷன்டா நீ? ஒரு கர்ப்பிணி பிள்ளைய கொல்ல பாத்திருக்க? இது உன் ரத்தம் தானே, உன் வாரிசு தானே. அத கொல்ல உனக்கு எப்படியா மனசு வந்துச்சு? மனமெங்கும் வேதனையுடன் உச்சபட்ச கோபத்துடன் கேட்டான். ஏன் ரத்தம்மா? ஏன் வாரிசா? என்று ஏதோ பெரிய ஜோக் கேட்டதைப் போல சிரித்துக் கொண்டார் அவர். எப்ப வேற ஜாதிக்காரன் கூட ஓடி போய் இன்னொருத்த புள்ளைய வயித்துல சுமந்துட்டு வந்து நின்னாலோ அந்த நிமிஷமே அவ ஏன் ரத்தம் இல்லைன்னு ஆயிப்போச்சு. அன்னைக்கு அவளை கண்டம் துண்டமா வெட்டி போட்டிருப்ப. ஆனா அது அவளுக்கு சரியான தண்டனை கிடையாது. எனக்கு அவ கொடுத்த அசிங்கத்துக்கும் அவமானத்துக்கும் நான் அவளுக்கு இன்னும் பெருசா தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சுதான் இத்தனை மாசமா காத்திருந்து தூக்குன. ஆசாசையா வளர்த்த மக எவனோ ஒருத்தனை காதலிச்சு ஓடும்போதே அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கண்டந்துண்டமா வெட்டினவனா. கேவலம், இதுங்கள விடுவேன் நினைச்சியா என்ன? நான் பண்ண ஒரே தப்பு உன்னையும் உன் தங்கச்சியையும் உன் ஆத்தாக்காரி கூடவே சேர்த்து கொல்லாம விட்டதுதான். ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு எப்படி இந்த உசுறு போச்சோ அதே மாதிரி ஒரு நாள் உன் ஆசை தங்கச்சி வயித்துல இருக்க குழந்தையும் துடிச்சு சாவும். உங்களையும் துடிக்க துடிக்க கொன்னுட்டு உங்க தலைய எடுத்துக்கிட்டு தான் என் ஊர்ல கால் வைப்பா இந்த சிங்கம் என்று கர்ஜனையாக மார்த்தட்டி சொன்னவரிடம் துளி கவலை கூட இல்லை. இவ்வளவு நேரம் இரு ஜோடி கண்கள் அதை மறைந்து நின்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதில் சேந்தனும் ஒருவர். அவரையும் அறியாமல் அவர் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டியது. ஆயிரம்தான் இருந்தாலும் பெற்ற மகள் அல்லவே. ஆனால் இதில் கொடுமை என்னவெனில், இது அவருக்கும் தெரியும். ஒரு கௌரவத்திற்காக பெற்ற மகளை துடிக்க துடிக்க கொல்லும் காட்சி ஒன்றும் அந்த நாட்டிற்கு புதிதல்லவே. நீண்ட நேரம் கழித்து கண் விழித்த எழில் குழந்தை இறந்து பிறந்த விஷயமும் அவன் கணவன் இறந்து போன விஷயமும் தெரிந்த போதும் அவள் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரவில்லை. எங்கோ வெறித்து பார்த்தபடியே அமர்ந்திருந்தாள். சிங்கத்தை வெட்டி கொன்றுவிட்டு ஜெயிலுக்கு போக மாறனுக்கு ஒரு நொடி ஆகாது. ஆனால் அவன் தங்கை நல்லபடியாக குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும். அந்த குழந்தையை அவன் கைகளில் ஏந்த வேண்டும். அப்பொழுதுதான் அவன் இத்தனை வருடம் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்கும். அந்த சிங்கத்தின் ஆணவத்தையும் அவன் திமிரையும் அடக்க முடியும் என்று பொறுமை காத்தான். அருவிக்கு குழந்தை பிறக்கும் வரை அவன் சிங்கத்தை எதுவும் செய்யக்கூடாது என பொறுமை காக்கிறான். ஆனால் அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வரவே கூடாது. அதற்கு முன்னே இருவரையும் கொல்ல வேண்டும் என்று சிங்கம் காத்து கொண்டிருக்கிறார். சில நாட்கள் கழித்து எழிலை வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள். அவள் மனநிலை எப்படி இருக்கும் என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவள் வாய்விட்டு ஒரு வார்த்தை பேசினாலோ இல்லை மனம் விட்டு அழுதால் கூட மனதில் இருக்கும் பாரம் குறையும். ஆனால் அவள் எங்கோ வெறித்த வண்ணம் அமர்ந்திருக்கிறாள். யாரிடமும் முகம் கொடுத்து கூட பேசுவதில்லை. மகளை தேற்ற முடியாமல் நொந்து போனார் குயிலி. எழில் எப்படி சரியாகி வர போறான்னு தெரியல. அவன் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. அவளை இப்படி பார்க்கவே கஷ்டமா இருக்கு என மாறன் மார்பில் சாய்ந்து வேதனை கொண்டாள் மீனாட்சி. இதையெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் அவன் தாத்தாவை ஒரே போடாக போட்டுவிட்டு ஜெயிலுக்கு போக வேண்டும் போல் இருந்தது. ஆனால் அப்படி செய்தால் அவர் உடனே இறந்து போவாரே, அவருக்கு கொடூரமான தண்டனை தான் கொடுக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான். அந்த பீச் மணலில் அமர்ந்து பாண்டியின் தோளில் சாய்ந்து கண்ணீர் வடித்தாள் கனிமொழி. என் அக்கா பாவம், அவ இடத்துல இருந்து என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. பொறக்கறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தை மேல அவ உயிரை வச்சிருந்தா. அந்த குழந்தைக்கு பேர் கூட செலக்ட் பண்ணியிருந்தா என்றாள் வேதனையுடன். அவளை இப்படி பார்க்கவே பாண்டிக்கு கஷ்டமாக இருந்தது. கவலைப்படாத பிள்ளை, சீக்கிரமாவே அவங்க சரியாயிடுவாங்க. நீதான் அவங்களுக்கு உறுதுணையா இருக்கணும். நீ எப்படி வருத்தப்பட்டா அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல முடியும்? கண்ணத்தோட என அவள் கன்னத்தை துடைத்து விட்டான். அவளுக்கு அழுகை நிற்க கொஞ்ச நேரமானது. ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம்தான் அவங்க கல்யாணமே நடந்துச்சு. அவங்க நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டோம். ஆனா அப்படி நடக்கும்னு நினைக்கல. அழுதழுது அவள் கன்னம் வீங்கி விட்டது. அவனுக்குத்தான் அவளை அப்படி பார்க்கவே கஷ்டமாக இருந்தது. அழாத பிள்ளை, உன்னை இப்படி பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ அழுதா எனக்கு வலிக்குது. அவள் அழுகையை நிறுத்தவே இல்லை. இப்ப மட்டும் நீ அழுகைய நிறுத்தலன்னு வை, அப்புறம் நான் இங்க இருந்து போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் உன் கூட பேசவும் மாட்டேன், வெளியே வரவும் மாட்டேன். அவளை மிரட்டி பார்க்க சொன்னான்.
கனிமொழி அழுகை அப்பொழுதும் நிற்காமல் போக அவன் விருட்டென எழுந்து கொள்ள நினைத்தான். அப்பொழுது பட்டென அவள் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டாள் கனி. விடு, நீதான் அழுகை நிறுத்தவே மாட்ற. நான் போறேன் என்றான் கோவித்தது போல். ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாத. நீயும் போயிட்டா நான் ரொம்ப உடைஞ்சு போயிருவேன். நான் இனிமே அழவே மாட்டேன். ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாத என்றாள் உதடு பிதுக்கி. பாண்டி அடுத்த நொடி அவளை வாரி அணைத்து கொண்டான். நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போகவே மாட்டேன். உன் கூட தான் இருப்பேன் என்று அவள் தலையை கோதி கொடுத்தான் காதலுடன். கனி, இந்த கனி ஸ்டூடெண்ட். கனி ஸ்கூலுக்கு கிளம்பி சென்றாள். ஹாஸ்டலில் அவளுடன் இன்னொரு பெண்ணும் தங்கி இருக்கிறாள். ஆனால் மற்றவர்களைப் போல அந்த பெண் கனியை விலக்கி வைப்பதில்லை. மற்றபடி அந்த ஹாஸ்டலில் இருக்கும் யாரும் அவளிடம் முகம் கொடுத்து கூட பேசுவதில்லை. கனிக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டாக கூட தெரியவில்லை. அவள் உண்டு, அவள் படிப்பு உண்டு என்று கவனமாக இருந்தாள். அவளுக்கு இப்பொழுது வரை அன்று என்ன நடந்தது என்று ஞாபகம் இல்லை. ஆனால் கடைசியாக ஜீவனுடன் இருந்தது மட்டும் ஞாபகம் இருக்கிறது. அதற்கு மேல் அவள் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. அவளை முத்தமிடுவது போல் இருந்தவனின் முகமும் தெரியவில்லை. ஒருவேளை அன்று யாரேனும் அவளிடம் அத்துமீறி விட்டார்களோ என்று மெடிக்கல் செக்கப் கூட பண்ணி பார்த்து விட்டாள். ஆனால் அவள் நல்ல நேரம் அதுபோல் எதுவும் நடக்கவில்லை. மற்றவர்கள் என்ன நினைத்தாலும் அதை பற்றி அவளுக்கு கவலையில்லை. தவறாய் பேசியவர்களின் முன் சாதித்து காட்ட வேண்டும் என்பதே அவள் குறிக்கோள். நாட்கள் நகர்ந்தது. ஜீவன் பலமுறை அவளிடம் பேச வந்தான். ஸ்கூல் மொத்தமும் இருவரையும் வைத்துதான் தவறாக பேசினார்கள். ஆனாலும் அவன் அவளிடம் பேச முயற்சி செய்தான். இருந்த போதும் கனி அவனை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை. எக்ஸாம் வந்தது. வெறித்தனமாக படித்தாள் கனி. அவளை ஒரு மார்க்கமாக பார்த்தார்கள். அவள் காது படவே தவறாக பேசினார்கள். ஏ கனி, என்னமோ நல்லவ மாதிரி நடிக்கிற. நாங்க காசு தரோம், எங்களுக்கும் கிஸ் கொடு என்று உடன் படிக்கும் மாணவர்கள் அவளை தொந்தரவு செய்தார்கள். பழைய கனியாக இருந்திருந்தால் கண்ணீர் விட்டு கரைந்திருப்பாள். ஆனால் வாழ்க்கை கொடுத்த அடி அவளை தைரியமாக மாற்றியிருந்தது. அத்தனை பேரையும் அவர்கள் பேசும் வார்த்தைகளையும் கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாதவள் அவள் படிப்பில் மட்டும் கவனமாக இருந்தாள். இதோ கடைசி எக்ஸாம் நெருங்கிவிட்டது. பெண்ணவள் அங்கிருந்த மரத்தடியில் அமர்ந்து படித்து கொண்டிருந்தாள். கனி என்றபடி அவளருகே வந்து நின்றான் ஜீவன். கனி அவனை நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்துவிட்டு அமைதியாக மீண்டும் புத்தகத்தில் பார்வையை பதித்தாள். என்ன காரி கூட துப்பு, எவ்வளவு வேணாலும் அடி. ஆனா அப்படி அவாய்ட் பண்ணி கொள்ளாத. குற்ற உணர்வு என்ன கொல்லுது. சத்தியமா அந்த போட்டோவை நான் போஸ்ட் பண்ணல. அந்த ரஞ்சித் பொறுக்கி நம்ம குடிச்ச ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்து உன்னை கிஸ் பண்ணி அபியூஸ் பண்ண பார்த்தான். ஆனா நான் அவனை அடிச்சுட்டு உன்னை தூக்கிட்டு வந்துட்டேன். அவன் தான் உன் போட்டோவை மார்ஃபிங் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கான். ஆனா நான் இன்டர்நெட்ல இருந்து மொத்த போட்டோவையும் டெலீட் பண்ணிட்டேன் கனி. இதான் நடந்துச்சு. இத சொல்ல எத்தனையோ முறை முயற்சி பண்ணேன். ஆனா நீ அதை கேட்க தயாராவே இல்ல. உன்னை நான் ரொம்ப லவ் பண்ண கனி. அதனாலதான் உன்னை என் கூட வச்சுக்கணும்னு நினைச்சேன். ஆனா நிஜமா உன்னை காயப்படுத்தணும்னு நினைக்கல. உன்னை என் கூட வச்சுக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் உன் போட்டோ என்கிட்ட இருக்குன்னு போய் சொன்னேன். ஆனா நிஜமா நான் அப்படி பண்ணல. ப்ளீஸ் என்ன நம்பு. என்னை அவாய்ட் பண்ணிட்டு போகாதடி என்றான் அவளிடம் மன்றாடி. எக்ஸாமுக்கு நேரமாகி விட்டதால் பெல் அடித்தார்கள். புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு ஹால் டிக்கெட்டை கையில் எடுத்து அங்கிருந்து மௌனமாக கிளம்பினாள் அவள். கனி ப்ளீஸ் ஒரு வார்த்தை என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு ப்ளீஸ் என்றான் கண்களால் இறைஞ்சி. பெண்ணவள் அவனை திரும்பி பார்த்தாள். அவள் இதழில் ஒரு சிறு புன்னகை கீற்று தோன்றி மறைந்தது. அந்த புன்னகை எதற்காக என்று நிஜமாகவே அவனுக்கு புரியவில்லை. அதற்கு மேல் ஒரு வார்த்தை பேசாமல் அமைதியாக அந்த இடத்தை விட்டு எக்ஸாம் ஹால் நோக்கி சென்றாள். அருவி வயிற்றை பிடித்தபடி சோகமாய் அமர்ந்திருந்தாள். இன்னும் கொஞ்ச நாளில் அவளுக்கு டெலிவரி டேட் கொடுத்திருந்தார்கள். ஆனால் அவள் மனதிற்குள் ஏனோ ஒரு நெருடல், என்னவென்று தெரியாத ஒரு பயம் தொத்திக் கொண்டது. எழிலின் குழந்தை இறந்ததிலிருந்தே அருவிக்கு பயம் இருக்கத்தான் செய்தது. தன் முன்னே ஏதாவது தவறான ஒரு விஷயம் நடந்தால் நமக்கும் அந்த விஷயம் நடந்து விடுமோ என்று நம் மனம் கற்பனை செய்து கொள்ளும். அப்படித்தான் அருவி மனமும் பயத்தில் சுழன்று கொண்டிருந்தது. அன்று வழக்கம் போல செக்கப் சென்றாள் அருவி. பாரிதான் அழைத்து வந்திருந்தான். பாரி வெளியே அமர்ந்து கொள்ள பவிதான் அவளுக்கு செக்கப் செய்தாள். அருவி ஏதோ சிந்தனையில் உழன்று கொண்டிருந்தவள் தோழியின் அழைப்பில் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். என்னடியாச்சு? ஏண்டி ஏதோ யோசனையில இருக்க? அருவி ஒன்றுமில்லை என்பதை போல தலையாட்டினாள். என் மேல கோவமா இருக்கியா? ஏண்டி இப்படி கேக்குற? இல்ல, நான் உன் புருஷனுக்கு மெசேஜ் பண்றது பார்த்து
உனக்கு கோவம் வந்துருச்சோன்னு நினைச்சேன். அருவி மெல்ல சிரித்துக் கொண்டாள். எதுக்குடி இந்த சிரிப்பு? நீ அவருக்கு மெசேஜ் பண்ணும்போது எனக்கு கோவம் வந்துச்சுதான். அது ஒரு பொறாமையில. ஆனா எனக்கு உன்ன பத்தியும் தெரியும். அத விட என் மொரடன பத்தியும் தெரியும். அவனுக்கு ஒண்ணு வச்சே மெயின்டெயின் பண்ண தெரியாதுடி. அடி பாவி! என்று வாயில் கை வைத்துக் கொண்டாள் பவி. ஆமா, அவனுக்கு என்ன விட்டா வேற பொண்ணுங்க கிட்ட ஒழுங்கா பேசக்கூட தெரியாது. அவன் வாழ்க்கையிலயும் மனசுலயும் முழுசா நிறைஞ்சு போன பொண்ணு நான் மட்டும் தாண்டி. அவன் என்ன தாண்டி எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டான் என்றாள் அத்தனை உறுதியுடன். அப்புறம் ஏண்டி உனக்கு அவ்ளோ கோவம் வந்துச்சு? அவன் கூட கோபப்பட்டு சண்டை போடும்போது தாண்டி அவன் பேசுனத நான் யோசிக்காம இருக்கேன். அந்த வார்த்தைய கொஞ்சம் கொஞ்சமா மறக்க முயற்சி பண்றேன். என்னமோ தெரியல. அவன் கூட சண்டை போட்டா தாண்டி அந்த நாளே நல்லா இருக்க மாரி இருக்கு. ஆ, நானும் உன் புருஷன கொஞ்சம் கலாய்க்கலான்னு பார்த்தா கொஞ்சம் கூட மசியவே இல்லடி உன் ஆளு. சரி, இதுக்கு மேல கொஞ்சம் கவனமா இரு. இன்னும் 15 நாள்ல டெலிவரி டேட் வருது. அதுக்கு முன்னாடியும் வலி வர வாய்ப்பு இருக்குடி. எதுக்கும் தயாரா இரு. சரியா? அருவி தயக்கமாக வயிற்றை தடவிக் கொண்டாள். என்னவோ தெரியவில்லை. ஏதோ தவறாக நடக்கப் போவது போலவே அவள் மனம் சொல்லிக் கொண்டே இருந்தது. அத்தியாயம் 122. விக்கியும் சேந்தன் தான் அந்த கல்பிரேட் என்று நிரூபிக்க எவ்வளவோ முயற்சி செய்தான். ஆனால் அதற்கு தகுந்த ஆதாரமில்லை. அப்படி நிரூபித்தாலும் ஏனோ பாரி அதை நம்ப தயாராக இல்லை. இவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம உசுரு தான் ஊஞ்சலாடுது. என்றபடி கிளம்பிக் கொண்டிருந்தவனை அழைத்தார் அவன் அன்னை. விக்கி, டே விக்கி, இருங்கம்மா வரேன். என்றபடி கழுத்தை மட்டும் வெளியே விட்டு என்னவென்று வினவினான். அங்க என்னடா பண்ற? வெளிய வாடா. மா, லங்கோடு மட்டும்தான் போட்டிருக்கேன். என்னன்னு சொல்லுங்க. அட, முக்கியமான விஷயம். அப்படியே வெளியே வா. இப்படியே எப்படிம்மா வெளிய வருது? ஒண்ணும் போடாமலா இருக்க? அன்றாயர் போட்டு தானே இருக்க. வெளியே வாடா. உன்னை பெத்தவடா நானு. ஓகே, வெயிட் மம்மி. என்றபடி வெளியே வந்தவன் சோஃபாவில் அமர்ந்து டிவியை போட்டான். டேய், முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்ற, டிவியை போடுற என்றபடி டிவியை ஆஃப் செய்தார் அவர். என்னம்மா விஷயம்? ஆ, உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கோண்டா, பட்டென சொன்னார்கள். எத? என்பதை போல் திடுக்கிட்டு பார்த்தான் அவன். ஆமாடா, உன் வயசு பசங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுது. அதனால கழுத உனக்கும் கல்யாணம் பண்ணி எங்க கடமையை முடிக்கலான்னு பாக்குறோம். உங்க கடமைய முடிக்க என் வாழ்க்கைய க்ளோஸ் பண்ண பாக்குறீங்களா? நான் அரேஞ்ச் மேரேஜ்லாம் பண்ண மாட்டேன். நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன். என்றான் வெக்கம் கொண்டு. ஆமா, நீ லவ் பண்ணி வாழ்ந்த. ஒழுங்கா நாங்க சொல்ற பொண்ணு கழுத்துல தாலி கட்டு. இல்லன்னு வை. இல்லனா என்ன பண்ணுவீங்க? நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு கேட்டான். நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம். உன்னைய தண்ணி தெளிச்சு விட்டுருவோம். அப்புறம் நீ பாட்டுக்கு கடைசி வரைக்கும் மொட்டை ஆண்டி முழு ஆண்டியா ஒண்டி கட்டையா சுத்த வேண்டியதுதான். ஒருத்தியும் உன்னை சீண்ட மாட்டா. கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாம சிங்கிளா தான் சுத்துவ. பரவாயில்லையா? அவர் நக்கலாக சொன்னார். விக்கி கண் மூடி கொஞ்சம் யோசித்து பார்த்தான். ஒருவேளை அம்மா சொன்ன மாரி நடந்தா என்ன ஆகும்? என்று யோசித்து பார்த்தான். அவனால் அதை யோசித்து கூட பார்க்க முடியவில்லை. ஆத்தாடி! ரொம்ப மோசமா இருக்கே! அம்மா சொல்ற மாரி நம்ம ஒரு பொண்ண உசார் பண்ணி, அவளுக்கு செலவு பண்ணி, ரீசார்ஜ் பண்ணி, கடல போட்டு, கடைசி வரைக்கும் அவள பிக்கப் பண்ணி, கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதுக்கு முதல்ல நம்ம மொகரக்கட்டைய பார்த்து ஒரு பொண்ணு ஓகே சொல்லுமாங்கிறதே கேள்விக்குறிதான். எதுக்கு நமக்கு இந்த ரிஸ்க்? பேசாம அம்மா சொல்றதுக்கே ஓகே சொல்லுவோம். இல்லன்னா கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாம போயிரும் போல. என்று எண்ணிக்கொண்டவன் சரியென்று ஒத்துக்கொண்டான். சரி, என்னமோ கெஞ்சி கேக்குறீங்க. பார்க்கவே கஷ்டமா வேற இருக்கு. அதனால பெரிய மனசு பண்ணி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்றேன். என்றான் பிகு பண்ணி. அடேங்கப்பா, அப்படிலாம் சிரமப்பட்டு நீ ஓகே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்னமோ மவன் சிங்கிளா சிங்கி அடிக்கிறானே, ஒரு கல்யாணத்தை பண்ணி விடுவோமேன்னு பார்த்தா நீ ரொம்ப ஓவரா பேசுற. உனக்கு கல்யாணம் வேணா, ஒரு மண்ணு வேணாம் என்று இப்பொழுது அவர்கள் பிகு பண்ண. ஐயையோ! நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியலையா மம்மி? நீங்களா பாவப்பட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் உண்டு. இல்லைன்னா எனக்கு எவனும் பொண்ணு குடுக்க மாட்டான். எந்த பொண்ணையும் கரெக்ட் பண்ற திறமை உங்க மகனுக்கு இல்ல மம்மி. என்றான் பாவமாய். சரி சரி, ரொம்ப கெஞ்சுற. அதனால ஓகே சொல்றோம். நாங்க பாக்குற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும். அத விட்டுட்டு பொண்ணு அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு குறை சொன்ன. பெத்த மகன்னு கூட பார்க்காம உனக்கு ஏகப்பட்ட குறை இருக்குன்னு சொல்லி பொண்ணே கிடைக்காம பண்ணிருவோம். எப்படி வசதி? ஐயோ மம்மி! நீங்க பாக்குற பொண்ணு எப்படி இருந்தாலும் நான் கட்டிக்கிறேன். போதுமா? ஆ, அது என்றவர்கள் பெண் பார்க்க தயாரானார்கள். விக்கி அவன் நண்பன் டேவிட் மற்றும் கெவினை அழைத்துக் கொண்டு அந்த காரில் சென்று கொண்டிருந்தான். மச்சி, நம்ம எங்கடா போறோம்? இதோடு 10வது முறையாக கேட்டுவிட்டான் டேவிட். சும்மா தொண தொணன்னு கேள்வி கேட்காம கம்முன்னு வாங்கடா. ஓட்ட ரேடியோ மாரி எதையாவது பேசிட்டே இருக்காம.
என்று முன்னே சென்ற காரை ஃபாலோ பண்ணி சென்றவன் படார் என்று வண்டியை பிரேக் போட்டு நிறுத்தினான். இதை எதிர்பாராத டேவிட் மற்றும் கெவின் படார் என்று முன்னே போய் முட்டி நின்றார்கள். டேய், உனக்கு கார் ஓட்ட தெரியலனா ஒரு ஓரமா வந்து உட்காரு. எங்களை எமலோகம் அனுப்பி வைக்க ஐடியா பண்றியா? எங்களை எமலோகம் அனுப்பி வைக்க ஐடியா பண்றியா என்ன? ஆமா, இது என்னடா இடம்? நடு காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்க? அவர்கள் பாட்டுக்கு கேள்வி கேட்டுக் கொண்டிருக்க விக்கி எதுவும் பேசாமல் காரை விட்டு இறங்கி பதுங்கி பதுங்கி சென்றான். யார்டா இவன்? பழைய அர்ஜுன் படம் மாதிரி ஃபிலிம் காட்டிட்டு இருக்கான். நமக்கே என்னைக்காவது ஒரு நாள் தான் லீவு கிடைக்குது. அதையும் என்ஜாய் பண்ண விடாம ஏதோ அடர்ந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கான். என்னன்னு கேளுடா அவன. டே பேனவாயா, சத்தம் போடாம மூடிட்டேன், பின்னாடி வாங்கடா. ரகசியமாக சொன்னான் விக்கி. எத? ஆ, காரதான். என்னடா இவன் டபுள் மீனிங்ல திட்டுறான்? அடே, இங்க ஒருத்தன் கத்திட்டு இருக்க, நீ என்னடா போனுக்குள்ள தலைய கவுத்துட்டு உட்காந்துருக்க? கடுப்புடன் கத்தியவனை கண்டு உதட்டை பிதுக்கினான் கெவின். என்னடா போன்ல டவர் சுத்தமா இல்ல மச்சி. என் ஆளுக்கு வேற மெசேஜ் போக மாட்டேங்குது. உனக்கு உன் கவலை. என்று இருவரும் வேறு வழி இல்லாமல் விக்கி பின்னே சென்றார்கள். விக்கி அங்கிருந்த ஒரு பழைய பில்டிங் அருகே சென்று அவன் போனில் எதையோ வீடியோ எடுத்தான். என்ன பண்றான் இவன்? ஒருவேளை விட்டு படம் எதுவும் ஷூட் பண்றாங்களோ? நம்ம மச்சானுக்கு மட்டும் பர்சனலா மெசேஜ் பண்ணிருப்பாங்களோ? இருந்தாலும் இருக்கும், இன்னைக்கு ஒரே மஜாதான் என்று பயங்கர எதிர்பார்ப்புடன் எட்டி பார்த்த டேவிட் மட்டுமல்ல, கெவின் கண்களும் அதிர்ச்சியுடன் விரிந்தது. அவர்கள் கண்ட காட்சியில் இருவரின் முகமும் அதிர்ச்சியுடன் விரிந்தது. அங்கே சேந்தனும் அவர் ஆட்களும் சேர்ந்து ஒரு பெண்ணை கட்டி போட்டு வைத்திருந்தார்கள். அந்த அடியாள் மாரியை அடித்து கொடுமை செய்தார்கள். ஏண்டா, காசு வாங்கிட்டு அவங்கிட்ட போட்டு கொடுத்துட்டியா? இனிமே நீ உயிரோட இருந்தா எங்களுக்கு தான் பிரச்சனை என்று ஒரு கடப்பாரையை கையில் எடுத்த சேந்தன் அவனை வெறித்தனமாக அடித்தார். ஐயோ, என்ன விட்டுருங்க. என் லல்லு தான் தெரியாம உளறிட்டா. எங்களை விட்டுருங்க, நாங்க எங்கேயாவது போயிடுறோம் என்று கெஞ்சினார் அவர். ஆனால் சேந்தன் கொஞ்சம் கூட இரக்கம் கொள்ளவில்லை. அவன் இரத்த கிளறியாக கீழே சரியும் வரை அடித்தார். இதைக் கண்டு ஆவென வாய் பிளந்தார்கள் மூவரும். டேவிட் முகத்தில் மரண பீதி எனில் கெவின் ஒரு படி மேலே போய் உச்சாவே போய்விட்டான். ஆனால் விக்கி கொஞ்சமும் அசராமல் தான் நின்றான். அவனும் முதலில் பயந்து உச்சா போனவன்தான். ஆனால் பாரியுடன் சேர்ந்து சேர்ந்து பழகி போனது. டே மச்சி, என்னடா அதெல்லாம்? எங்க கொண்டு வந்துடா நிறுத்திருக்க? பயத்தில் கால்கள் இரண்டும் நாட்டியமாடியது டேவிட்டுக்கு. சொல்றேன், கொஞ்சம் சத்தம் போடாம மட்டும் இருங்க. ஹஸ்கி வாய்ஸில் சொன்னான். சத்தம் போட்டா என்ன மச்சி ஆகும்? வேற யாரு கேட்டது? கெவின் தான். ஆ, அங்க அடி வாங்குறான் பாரு ஒருத்தன். அந்த இடத்துல நம்ம இருக்க வேண்டியதுதான் என்றான் சீரியஸ் மோடில். அட பாவி பயலே, எங்கேயோ மஜா பண்ண கூட்டிட்டு போறேன்னு கூட வந்தா இங்க மஞ்சா சோத்த எடுத்துருவானுங்க போலயே. உன் கூட வந்த பாத்தியா? என் செருப்படுத்து நானே என்னை பிய பிய அடிச்சுக்கணும். நான் போறேன்டா சாமி என்று கிளம்ப எத்தனித்தான் டேவிட். ஏய், அந்த பக்கம் போகாத. ஏண்டா, அந்த பக்கம்தான் காவலுக்கு உன் சைஸ்ல ஒரு வெறி நாய கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. கொத்தோட கவிட்டு போயிரும் என்றான் ஒரு தினுசாய். டேய், இப்ப நீ எதடா சொன்ன? நான் பொதுவா தான் சொன்னேன். நீ பொதுவா சொன்ன மாதிரி தெரியலையே. பொடி வச்சு சொன்ன மாதிரி தான் இருக்கு. உனக்கு என்னடா நான் பாவம் பண்ணேன்? நெட்ஃபிளிக்ஸ் போட்டு ஜாலியா படம் பார்க்க வேண்டியவன கொலகார கும்பல் கிட்ட மாட்டி விடுறதுல உனக்கு அப்படி என்னதாண்டா ஆனந்தம்? கெவின் இன்னும் அதிர்ச்சியில் இருந்து மீளவே இல்லை. ஏதோ போட்டோக்கு போஸ் கொடுப்பது போலவே அப்படியே ஜெர்க்காகி போய் நின்று கொண்டிருந்தான். டேய், ஆதார் ரெடி பண்ணியாச்சு. சத்தம் போடாம கம்முனு வாங்க, காருக்கு போயிருவோம். ஏன் அவன் சொல்லி முடிக்கவில்லை எச். என்று தும்மிவிட்டான் கெவின். அச்சோ என்று திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார்கள் இருவரும். நல்ல வேளை இந்த சத்தம் உள்ளே இருந்தவர்களுக்கு கேட்கவில்லை போலும் நல்ல வேளை அவங்களுக்கு கேட்கல என்று அவன் சொல்லி முடிக்கவில்லை எச். என்று மீண்டும் தும்மினான் கெவின். அம்புட்டுதான், சோலி முடிஞ்சு. தொக்கா 3 பேரும் மாட்டிக்கிட்டது மட்டும் இல்லாம 3 பேரையும் தலகீழா கட்டி தொங்க விட்டுட்டாரு சேந்தன். வழக்கம் போல் அந்த தெருமுக்கில் கனிமொழியை டிராப் செய்தான் பாண்டி. இப்பொழுதெல்லாம் அவளை ரகசியமாக காலேஜ் அழைத்து செல்வதும் காலேஜிலிருந்து அழைத்து வருவதும் அவன்தான். எப்பயா எங்க வீட்ல வந்து பொண்ணு கேட்க போற? காதலுடன் அவன் சட்டையை பிடித்து இழுத்தவள் முகத்தில் அத்தனை காதல். ஆ, சொந்த பந்தம் இல்லாத இந்த அனாதை மெக்கானிக் பையனுக்கு கேட்டதும் பொண்ணை தூக்கி கொடுத்துருவாங்களா உங்க வீட்ல? குடுக்க மாட்டேன்னு சொன்னா எல்லாரையும் அடிச்சு போட்டு என்ன தூக்கிட்டு வர வேண்டியதுதானே? ஆ, ஏண்டி பேச மாட்ட? கோழி போடுற முட்டைக்கு தான் அந்த வலி தெரியுமா? உன் நொண்ணனை பார்த்தாலே என்னையும் அறியாம என் கால் நடுங்குது. அவரோட ஓரடிக்கு தாங்குவன நானு. அப்ப என்ன தைரியத்துல லவ் பண்ற? ஆ, எப்படியும் நீ கழட்டி விட்டுருவேங்கிற நம்பிக்கை தான். அவளுக்கு சொல்லென்று கோபம் மெட்டி பார்க்க ரோடு என்றும் பாராமல் அவன் கன்னத்தில் கடித்து வைத்தாள். ஆ, வலிக்குதுடி ராட்சசி. யாராவது பார்த்து உங்க வீட்ல பத்தி வச்சா என்ன பண்ணுவ? ஆ, அவங்க சொல்ற பையனே கல்யாணம் பண்ணிப்ப.
என்றாள் அவளும் அவள் பங்குக்கு. பாண்டி முகம் இப்பொழுது வாடியது. கஷ்டமா இருக்குல்ல? அப்படித்தானே இருக்கும். விளையாட்டு கூட இன்னொரு முறை அப்படி சொல்லாத. என்னால அது தாங்கிக்க முடியாதுயா என்றாள் வருத்தமாக. அவள் முகத்தில் விழுந்து கிடந்த முடியை ஒதுக்கி தள்ளியவன் மெல்ல அவள் கன்னத்தை கிள்ளினான். நான் இருக்கேன் உனக்காக எப்பவுமே. எந்த சூழ்நிலை வந்தாலும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். நீயும் போக மாட்ட தானே? பெண்ணவள் கண்களை சிமிட்டி காட்டினாள். சரி போ, நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் உங்க வீட்ல தேட போறாங்க. ஏண்டா பாண்டி இப்படி பயப்படுறா? அவன் மீசையை முறுக்கி விட்டபடி கேட்டாள். ஆனாலும் உனக்கு கொழுப்பு கொஞ்சம் கூட தாண்டி. போக போக குறைக்கிற. எப்படி? எனக்கு பதிலா நீ ஓட போறியா? என்னை விட மேடம் தானே நல்லா ஓடுவீங்க. ஓடுற பஸ்ல இருந்து தாவி குதிச்சு என்ன விரட்டி வந்தவ தானே. நீ சரியான கேடி பொண்ணுடி. என்ன ரொம்ப புகழாதயா, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது என்றவளின் காதை வலிக்காதபடி பிடித்து திருகினான் அவன். எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாவும் புடிச்சும் இருக்கு. எனக்கு நீ ரொம்ப அதிகம். ஆனா ஏதோ அதிசயம் நடந்து நீ மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா என்னை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது என்றான் காதலுடன். கண்டிப்பா நடக்கும் என்று அவன் கன்னம் கிள்ளினாள். சரி போ. பெண்ணவள் காதலுடன் தலையாட்டி அங்கிருந்து வீட்டுக்குள் வர அவளுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. காதலில் திக்குமுக்காடி வந்தவள் நிஜமாய் இதை எதிர்பார்க்கவில்லை என்பதே உண்மை. பெண்ணவள் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ந்து போய் நின்று கொண்டிருந்தாள். அவளையும் மீறி ஏனோ கண்கள் கலங்கத்தான் செய்தது.